இயக்குனர் ரவிசங்கர் அவர்கள் விபரீத முடிவு எடுத்துக்கொண்ட செய்தி தமிழ் திரையுலகத்தையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. இவர் இயக்கத்துல வெளியான வருஷமெல்லாம் வசந்தம் படம் இன்னைக்கும் பல சினிமா ரசிகர்களோட மனசுல ஆழமா தடம் பதிச்சிருக்கு. அப்படிப்பட்ட இயக்குனர் தான் சென்னையில இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல இந்த விபரீத முடிவு எடுத்திருந்திருக்காங்க. குதிரை அப்படின்ற சிறுகதை மூலமா எழுத்தாளரா தனியார் பத்திரிகையில தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாரு. விக்ரமன் அவர்கள் கிட்ட உதவியாளரா பணி செஞ்சவங்க சரத்குமார் அவர்கள் நடிச்ச சூரிய வம்சம் படத்திலையும் உதவி இயக்குனரா பணி செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்துதான் மனோஜ் மற்றும் குணால் அவர்கள் நடிச்ச வருஷமெல்லாம் வசந்தம் படத்தையும் இயக்கியிருக்காங்க. படிக்காத ஒரு சகோதரன் படிச்சு பெரிய ஆளா இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் ரெண்டு பேருமே ஒரு பெண்ணை காதலிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்றத படத்துல ரொம்ப இயல்பா காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த படம் எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதே அளவிற்கு அந்த படத்துடைய பாடல்களும் பேசப்பட்டுச்சு. குறிப்பா எங்கே அந்த வெண்ணிலா பாட்டு அப்போ எல்லா டீ கடைகள்லயும் ஒலிக்கும். இன்னைக்குமே நிறைய பேர் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்டுட்டு தூங்குவாங்க. அப்படிப்பட்ட பாட்டை எழுதினவரும் ரவிசங்கர் அவர்கள் தான். வருஷமெல்லாம் வசந்தம் படத்துடைய பாடல்கள் மட்டும் இல்லாம சூரிய வம்சம் படத்துல வரக்கூடிய ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாடலையும் இவருதான் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட திறமையாளர் தான் இப்போ இந்த பூ உலகத்துல இல்ல அப்படின்றது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைக்குமே இப்படி ஒரு முடிவு தீர்வாகாது. அதனால இப்படி ஒரு முடிவு எடுக்கும் எண்ணம் வந்துச்சுன்னா உடனடியா 104 அழைத்து உரிய ஆலோசனை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுது.